அனைவருக்கும் வணக்கம். பறை பயிற்சியுடைய தொடர்ச்சி தனித்தனியாக சின்ன சின்ன வீடியோவாக பார்த்தோம். இப்போ தொடர்ச்சியாக எப்படி ஆரம்பித்து எது வரைக்கும் நிறைய இப்போ நான் சொல்லித்தரப்போகிற அடவுகள் தாண்டி நிறைய அடவுகள் இருக்குது, நிறைய சொற்கட்டுகள் இருக்குது. பட் அடிப்படையாக எங்கள் அண்ணாவை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை தொகுத்து இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ துவக்க அடி, அதுக்கப்புறம் வணக்க அடி, முதல் அடி, அதுக்கப்புறம் அப்படி ஒவ்வொரு அடவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ துவக்கடியிலேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்னா முதல்ல ஆய் தந்தை அண்ணாவி பாறை, ஆய் தந்தை அண்ணாவி பாறை, ஆய் தந்தை அண்ணாவி பாறை, ஆய் தந்தை அண்ணாவி. கீழே குனிஞ்சி வணக்க அடி வச்சாச்சு. வணக்க அடி வச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் அடி. ஸோ தக்கு உக்குத்தா, இந்த தக்கு உக்குத்தா பார்த்தீங்கன்னா 11 முறை அடிப்போம். 11 முறை தக்கு உக்குத்தா, தக்கு உக்குத்தா. ஸோ முதல் அடி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரிசையாக அடவுகள் ஆரம்பிச்சிடும். அதில் வந்து நம்ம முதலாக போட போகிற அடவு பார்த்தீங்கன்னா தக்கு உக்குத்தா. தக்கு உக்குத்தாவை அடவாக வர்றப்போ பார்த்தீங்கன்னா 11 முறை தக்கு உக்குத்தா சொல்லணும். 11 முறை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிங் 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 இணைப்படி அடிச்சுட்டு தக்கு உக்கு தக்கு கூ அப்படின்னு மாறும். இப்போ பார்க்கலாம் அதை. இப்போ பார்த்தீங்கன்னா தக்கு உக்குத்தா, தக்கு உக்கு தக்கு கூ, தக்கு உக்கு தக்கு கூ அடவு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான இணைப்படி அடுத்தது தெம்மாங்கு ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா தீங் தீங் தீங்னு அடிச்சுட்டு தெம்மாங்கு. இப்போ தெம்மாங்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். டிங் குத்தக்கு குத்தா, குத்த குத்த டிங் குத்தக்கு குத்தா, இதுதான் தெம்மாங்குடைய சொற்கட்டு. இப்போ நம்ம அதை பறையில் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இணைப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் தெம்மாங்கு எடுக்க போகிறேன். தக்கு உக்கு தக்கு கூ இணைப்படி, அதுக்கப்புறம் தெம்மாங்கு ஆரம்பிக்க போகிறேன். பாருங்க. இப்போ தெம்மாங்கு அடிச்சுட்டு ஒரு அடவுலேருந்து அதே தெம்மாங்குலேருந்து இன்னொரு அடவு போட போகிறோம். ஸோ அடி வந்து தெம்மாங்கு தான், ஆனால் அடவு மாறப்போகுது. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணைப்படி வராது, இடையடி வரும். இப்போ அதுக்கு இடையடி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குத்தா 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 குத்தா. ஸோ இதுதான் தெம்மாங்குக்குள்ளே வர்ற இடையடி. இப்போ தெம்மாங்கு அடித்து இடையடி அடித்து அதுக்கப்புறம் தெம்மாங்கில் வேற ஒரு அடவு போடுவோம். ஸோ அது அடவாக வர்றப்போ அந்த டைமில் அதை பார்க்கலாம். இப்போதைக்கு அடியாக நம்ம பார்க்குறோம். பாருங்கள், தெம்மாங்கு இடையடி மறுபடியும் தெம்மாங்கு. பாருங்கள், ஸோ தெம்மாங்குலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு இணைப்படி வரும். இணைப்படி அடித்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகுஜ எடுப்போம். நகுஜக்கு என்ன இணைப்படி வரும் பார்த்தீங்கன்னா அதே டிங் 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 8 முறை. இதுக்கு முன்னாடி இதே டிங் டிங்கு தான் எடுத்தோம், அது 8 முறை அடிப்போம். இப்போ இதுக்கு பார்த்தீங்க அதே திங்கு தான், ஆனால் 6 முறை வரும். இப்போ தெம்மாங்கு இணைப்படி அடிச்சதுக்கப்புறம் நகுஜ அடவு சொற்கட்டு மாறி அடவு மாறும். இப்போ பாருங்க, பறையில பார்க்கலாம்.
நகிஜ நகிஜ சொற்கட்டு பார்த்தீங்கன்னா தக்குக்கு 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 அப்படின்னு வரும். ஸோ தக்குக்கு தக்கு. இப்போ தக்குக்கு தக்குக்கு பார்க்கலாம். இப்போ தக்குக்கு தக்குக்கு அதே அடவு, அடி அதே தான், ஆனால் அடவு மாறப்போகுது. அதே நகிஜ நகிஜ அடவு மாறப்போகுது, அடி அதே தான். ஸோ இதுக்கான இடையடி பார்த்தீங்க அப்படின்னா கு 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 தா 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 கு 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 தா 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 தா. பார்க்கலாங்களா? இப்போ பாருங்க, நகிஜ நகிஜ, அதுக்கப்புறம் இடையடி, மறுபடியும் நகிஜ நகிஜ. ஸோ நகிஜ நகிஜிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது அடவு மாறும். அடி அடவு கம்ப்ளீட்டாக மாறும். ஒத்தையடிக்கு போகிறோம். ஸோ ஒத்தையடி இப்போ நகிஜ நகிஜிலேருந்து ஒத்தையடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இணைப்படி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாறுவோம். இப்போ அது வந்து பறையில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நகிஜ நகிஜ இணைப்படி, அதுக்கப்புறம் ஒத்தையடி. ஒத்தையடிக்கான சொற்கட்டு பார்த்தீங்கன்னா திங் தக்கு தா தக்கு தா தக்கு தா குத்த குத்த திங் தக்கு தா தக்கு தா தக்கு தா குத்த குத்த. ஸோ இதுதான் ஒத்தையடிக்கான சொற்கட்டு. இப்போ பாருங்க, நகிஜ நகிஜ, அதுக்கப்புறம் இணைப்படி. அதுக்கான இணைப்படி பார்த்தீங்க அப்படின்னா குக்குத்தா குக்குத்தா குக்குத்தா. ஸோ இதுக்கான இணைப்படி பார்த்தீங்கன்னா நகிஜ நகிஜ இணைப்படி, அதுக்கப்புறம் ஒத்தையடி. இப்போ மாறப்போகுது. இப்போ மூணையும் பார்த்துடலாம். ஸோ நகிஜ நகிஜ இணைப்படி, அதுக்கப்புறம் ஒத்தையடி பார்த்தாச்சு. இப்போ ஒத்தையடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்தையடி அடிச்சுட்டே இருப்போம். ஒத்தையடியிலேருந்து திரும்ப ஒத்தையடி, அடி அதே தான், ஆனால் அடவு மாறும். அடவு மாறுறதுக்கு அப்புறம் அடவு மாறுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா டிடிங் டிடிங் அப்படின்னு வரும். ஒத்தையடி அடிச்சுட்டே இருப்போம். டிடிங் டிடிங் அப்படின்னு அடிச்சோன்னா அடவு மாறிடும். இப்போ பாருங்க, டிடிங் டிடிங் அடிச்சோன்னா அதுக்கப்புறம் மறுபடியும் அடி அதே தான், ஆனால் அடவு மாறும். சரிங்களா? இது வந்து ஒத்தையடிக்கு வருது. ஸோ ஒத்தையடிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிங் டிங் தக்குக்கு தக்கு, டிங் டிங் தக்குக்கு தக்கு, டிங் டிங் தக்குக்கு தக்கு அப்படின்னு இன்னொரு புதிய அடவு வந்துடும். அதை வந்து நம்ம பறையில் பார்த்துடலாம். ஸோ டிங் டிங் தக்குக்கு தக்கு, டிங் டிங் தக்குக்கு தக்கு. ஸோ இதை வந்து ஒரு முறை போயிட்டு கம்ப்ளீட்டாக போயிட்டு வந்துடும். போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எங்கள் அண்ணாவி வந்து ஒரு விஷயம் சேர்த்துருக்காரு. சமூகத்துக்காக ஏதோ ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்றப்ப அவர் படிக்கிற விஷயத்த ரொம்ப சீரியஸாக எடுத்து சொல்லணும். ஏன்னா பறை வாசிக்கிறவங்க படிப்பை விட்டுறக்கூடாதுன்றதுக்காக படிப்பும் பறையும் சமவிதத்தில் இருக்கணும். பறையை கையில் எடுத்துட்டா படிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த நல்ல நோக்கத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பறையை அடிச்சுக்கிட்டே படிக்கிறதுக்கான ஒரு விஷயத்த சொல்ல போகிறோம். இப்போ பாருங்க, படி 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 4 முறை அடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடவு வேற ஒரு புதிய அடவு வந்துடும். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இணைப்படிலாம் கிடையாது. அப்படியே தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அடவுகள் மட்டும் மாறிட்டே வரும். தொடர்ந்து பயிற்சியில் உங்களுக்கே அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ தொடர்ந்து நம்ம பேசிக்கலாக யூஸ் பண்ணுற இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இடையடி இணைப்படிலாம் இருக்கும். இப்போ இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகபட்சம் யூஸ் பண்ண மாட்டோம். வேகத்துக்காகவும் ஒரு மாற்றத்துக்காகவும் பயன்படுத்த போகிற அடவுகள் தான். அதனால் வந்து இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இணைப்படியோ இடையடியோ எதுவுமே வராது. அப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். இப்போ அடுத்த புதிய அடவு பார்த்தீங்கன்னா குக்குத்தா தக்குக்கு, குக்குத்தா தக்குக்கு, குக்குத்தா தக்குக்கு, குக்குத்தா தக்குக்கு. இப்போ நம்ம பறையில் பார்த்துலாங்களா?
முறை வரும். 4 முறை ஏறுவோம், 4 முறை இறங்குவோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா குக்குத்தா தக்குக்கு, குக்குத்தா தக்குக்கு. அப்படியே 2 காலுக்கும் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 16 முறை வரும். 4 முறை ஏறுவோம், 4 முறை 8 முறை அதை ஏறிட்டு 8 முறை இறங்குவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த அடவு மாறிடும். அடுத்த அடவு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா குக்கு தாக்கு, தக்கு 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 தக்கு, குக்கு தாக்கு, தக்கு 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 தக்கு. குத்தா வராது, தக்கு வரும். குக்கு தாக்கு, தக்கு 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 தக்கு, குக்கு தாக்கு, தக்கு 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 தக்கு. இப்போ நம்ம பறையில பார்க்கலாம். ஸோ குக்கு தாக்கு. இப்போ எப்படி அந்த அடவுல வந்து 8 முறை அடிச்சு 4 முறை ஏறி 4 முறை இறங்கணுமோ அதே மாதிரி இதுலயும் பார்த்தீங்கன்னா குக்கு தாக்கு, தக்கு 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 தக்கு, குக்கு தாக்கு, தக்கு 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 தக்குன்னு அடிச்சுக்கிட்டே 4 முறை ஏறுவோம், 4 முறை இறங்குவோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரும் இணைந்து குக்குத்தா தா 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 தத தா தா, குக்குத்தா தா 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 தத தா தா, குக்குத்தா தா 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 தத தா தா, குக்குத்தா தா 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 தத தா தா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதான் சொற்கட்டு. அடுத்த புதிய அடவுக்கான சொற்கட்டு. எல்லாரும் இணைந்து சேர்ந்து ஒரே மாதிரி இப்போ கை அசைச்சிக்கிட்டே பார்த்தீங்கன்னா இது அடவா பார்க்குறப்போ ரொம்ப நல்லா நளினமாக இருக்கும். இப்போ அதை பறையில பார்க்கலாம். ஸோ 3 முறை கம்ப்ளீட்டாக 3 முறை வாசிச்சதுக்கப்புறம் 4வது முறை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8க்கு தா தத்த தா தா அதுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா படி 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 8 முறை பார்த்தீங்க அப்படின்னா படி படி அப்படின்னு எங்களுக்கு அண்ணாவி வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற விஷயத்த திரும்பவும் இந்த இடத்துல வந்து இன்சிஸ்ட் பண்ணி சொல்லணுன்றதுக்காக படிக்கிற விஷயத்த. ஸோ நீங்கள் பயிற்சி பண்ணுறப்போ உங்களுக்கு ஏதாவது மக்களிடம் சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த கருத்தை வந்து அந்த இடத்துல நீங்கள் வச்சு நீங்கள் அதை சொன்னீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து படிக்கிற விஷயத்த வந்து அவர் ரொம்ப இது பண்ணுறதுனால இந்த இடத்துல படிக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்க, சேர்ந்து பார்க்கலாம். 3 முறை இந்த அடி அடிச்சுட்டு 4வது முறை பார்த்தீங்கன்னா படி 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 வரும். இப்போ பறையில பார்க்கலாம். படி 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 படி. படி 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 முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த புதிய அடவு மாறிடும். ஸோ அதுக்கான சொற்கட்டு பார்த்தீங்கன்னா திங்கு தக்கு தாக்கு தக்கு தக்குக்கு தக்கு தக்கு தக்கு, திங்கு தக்கு தாக்கு தக்கு தக்குக்கு தக்கு தக்கு தக்கு. இதுதான் அதுக்கான சொற்கட்டு. இப்போ அதை பறையில பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 4 முறை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். 4 முறையிலேருந்து 8 முறை வரைக்கும் நம்ம அதை பண்ணலாம். ஸோ இதுதான் வேகமாக வரும். ஸோ இதுக்கப்புறம் அந்த அடவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த புதிய அடவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குத்தாக்கு குத்தாக்கு தா குத்தாக்கு குத்தாக்கு தா குத்தாக்கு தக்குக்கு தக்குக்கு தா குத்தாக்கு குத்தாக்கு தா குத்தாக்கு குத்தாக்கு தா குத்தாக்கு தக்குக்கு தக்குக்கு தா. ஸோ இதுதான் அதுக்கான சொற்கட்டு. இப்போ நம்ம பறையில பார்க்கலாம். நன்றி.